என் அன்பு பிள்ளையே, பாவம் நீ. பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய். இன்று உனக்கு பரிவு காட்டுவார் யாரும் இல்லை. ஆதரவு சொல்ல ஆளில்லை. உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல, உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு. மன இறுக்கத்தால் பிதற்றுகிறார். உன்னை நினைத்து நீ சத்தமிட்டு கத்துகின்றாய். உன் கண்ணில் எப்போதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகிறது. உன் நிலையை நினைத்தால், பேசினால் துக்கம் தொண்டையை அடைக்கிறது. இதையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒரு முறை நினைக்கின்றாய். மறுமுறை எப்படி இதை சமாளிப்பேன் என சோர்ந்து போகின்றாய். நிம்மதியை இழந்து பல நாட்களாகி விட்டன. பட்டினியாக இருக்க வேண்டாம் குழந்தையே. உன்னை நீயே வருத்தப்படுத்திக் கொள்வது போதும். கண்ணீரை துடை. மனதை ஊக்கப்படுத்து. தைரியமாக இரு. எதற்கும் நீ பாத்திரமானவன் அல்ல. எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறவில்லை. அப்படி இருக்க அவற்றிற்கு நீ எப்படி பொறுப்பாளனாக இருக்க முடியும்? அவற்றிலிருந்து விலகி நின்று அனைத்தையும் ஒரு வேடிக்கையாளனாக வேடிக்கை பார். உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா. உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகின்றேன். உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடனே இருக்கின்றேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. இன்னும் என்னை எவ்வளவு சோதனைகள் செய்தாலும் உன்னை இன்னும் அதிகமாகவே நம்புவேன் சாயப்பா என்று என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை எப்படி கைவிடுவேன் குழந்தையே? உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது. உன் பிரார்த்தனை நிறைவேறப் போகின்றது. உன் குடும்பமும் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றீர்கள். கொடுப்பது சிறிது என்று தயங்காதே. வாங்குபவருக்கு அது பெரிது குழந்தையே. எடுப்பது சிறிது என்று திருடாதே. இழப்பவருக்கு அது பெரிது. முடிவே இல்லாத பாதையில் பயணிக்கின்றார். முடிவில் நான் வழிகாட்டுவேன் என்ற நம்பிக்கையுடன் கலங்காதே குழந்தையே. நடப்பதெல்லாம் நன்மைக்கு என வாழ்ந்து பார். ஆறுதல் சொல்ல உனக்கு ஆளே தேவையில்லை. இங்கு அழகென்பது நாம் அழகாக பார்ப்பதற்காகவே உள்ளது. உனக்கு யாரும் இல்லை என ஒருபோதும் நினைக்காதே. யார் உருவிலாவது நான் உன் அருகில் வந்து நிற்பேன். கிடைக்கும் போது பயன்படுத்திவிடு. இருக்கும்போது அனுபவித்து விடு. நினைத்தவுடன் செய்து முடித்து விடு. வாழ்க்கை ஒரு முறைத்தான். பல துன்பங்களையும் சின்ன சின்ன அவமானங்களையும் சந்தித்தால்தான் உன்னால் வாழ்க்கையில் உயர முடியும். 1000 அழகு முகங்களை விட ஒரு அன்பான இதயம் சிறந்தது குழந்தையே. எதிலும் குறை காண்பவர்களுக்கு எதையும் ரசிக்க தெரியாது. எல்லாவற்றையும் ரசிப்பவர்களுக்கு எதிலும் குறை தெரியாது. ஒவ்வொருவருக்கும் மற்றவரின் குறை பளிச்சென்று தெரிகின்றது. ஆனால் அவரவரின் குறைகள் மங்களாக கூட தெரிவதில்லை. இதுதான் இன்றைய கலிகாலத்தின் உச்சகட்டம். கடவுள் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ அவரை நம்பு. ஏனென்றால் 2 விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். ஒன்று, அவரை காப்பாற்றுவார், அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத்தருவார். துரோகம், அவமானம் இவற்றிற்கு பிறகும் வாழ்ந்து காட்டுவதே ஆகச் சிறந்த பழிவாங்குதலாகும். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசையெல்லாம் உனக்கில்லை. எனக்கு தெரியும் குழந்தையே. நீ எல்லாம் எங்கு முன்னேறப் போகின்றாய் என்று உன்னை மட்டமாக பேசியவர்கள் முன் ஜெயித்து காட்டி கம்பீரமாக நிற்க வேண்டும் என்பதே உனது ஆசை. கலங்காதே. உனது ஆசையை நிச்சயமாக நான் நிறைவேற்றித் தருவேன். முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இங்கு அதிகம். அமைதியாயிருப்பவர்களை எல்லாம் சாதுவானவர்கள் என எண்ணி விடாதீர்கள். சத்தத்துடன் வரும் இடியை விட சத்தமில்லாமல் வரும் மின்னல் தான் அதிக பாதிப்பை உண்டாக்கும். நிகழ்ந்ததை மறுக்க முடியாது. நிகழ்வதை தடுக்க முடியாது. நிகழப்போவதை நிறுத்தவும் முடியாது. ஆனால் அனைத்தையும் முன்னால் கடந்து போக முடியும். எனதருளால் அமைதிதான் எல்லாமே குழந்தையே. அதில் ஞானம், வலிமை, ஆனந்தம் என அனைத்தும் அடங்கி இருக்கின்றன. என் சமாதியில் லட்சக்கணக்கான பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளேன். உன்னை மட்டும் எப்படி மறந்து விடுவேன்? நான் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் குழந்தையே. பொறுமையுடன் இரு. உன் கண்ணீரை நான் அறிவேன் குழந்தாய். நான் உன்னை கட்டாயமாக பல மடங்கு சந்தோஷத்தை பெற ஆசிர்வதிப்பேன். கலங்காமல் தைரியமாக இரு. உனக்காக நான் இருக்கின்றேன். அன்பு குழந்தையே, நான் உனக்கு விரைவில் நற்செய்தி தருகின்றேன். நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இந்த வருடம் உனக்கு வசந்த காலமே. என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே. உனக்கு முன்பாக நான் அமர்ந்திருக்கின்றேன். என்னிடம் பேசுவதற்கு தயக்கம் எதற்குனக்கு? நீ எனது பிள்ளை. வேண்டியதை அளிக்கும் பொறுப்பு என்னுடையது. நான் வாசம் செய்யும் இடத்தில் தேவைகளை நிவர்த்தி செய்து
நித்தமும் படியளந்து கொண்டிருக்கின்றேன். நிழலாக என்றும் உன்னோடு அப்பா நான் இருக்கின்றேன். கலங்காதே. இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பார். சோர்ந்து போகாதே. நீ ஒவ்வொரு நாளும் சுவாசித்து சாப்பிட்டு வாழ்வதைப் போல இரக்கத்தையும் தானத்தையும் நடைமுறைப்படுத்து. உன் தயால குணம் வெளியே பாய்ந்து கொண்டே இருக்கையில் ஆசீர்வாதங்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கும். தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பதை விட எதையும் சிந்திக்காமல் தெளிவான மனநிலையில் இருந்து விடுவது சிறந்தது குழந்தையே. பணம், பதவி, சாமர்த்தியம் இதன் மூலமாக எல்லாம் என்னை அடையவே முடியாது. உண்மையான அன்பும் பக்தியும் இருக்கின்றவன் என்னை தேடி வரவே வேண்டாம். நானே அவனை தேடி போவேன். இது சத்தியம் குழந்தையே. கர்மாவை மாற்ற முடியாது. கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும் என நீ நினைக்கலாம். கர்மாவின் தீவிரத்தை குறைத்து அதை நல்ல வழியில் மாற்ற வழிகாட்டுவதற்கு குரு வழிபாடு முக்கியம் குழந்தையே. கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை. ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை கேட்டால் நிச்சயமாக தருவார். உடனிருந்தும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் சொல்வார். உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது தங்கமே. நீ அமைதியாக இரு. உன் வாழ்க்கை என் கையில், என் கை உன்னிடத்தில். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னை விட்டு உன் சாயப்பா வேறெங்கும் செல்ல மாட்டேன். என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு. என் மகள் என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன்? நீ என் செல்ல மகள். நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வார். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. பணம் கூட சில இடங்களில் மட்டும்தான் தேவைப்படுகின்றது. ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படுகின்றது. பொறுமையாக இரு. உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை நினைத்துப் பார். நீ பிரச்சனைகளை கடந்து வருவார். உன் கஷ்டங்கள் எல்லாம் இந்த வருடத்தில் முடிந்துவிடும். வருகிற வருடம் உனக்கு வசந்த காலமே. வாழ்க்கை அழகானது தான். கவலை என்னும் கரைகளை துடைத்தெறிந்து விட்டாள். நடந்ததை எண்ணி வருந்துவதும் நடக்கப் போவதை எண்ணி குழம்புவதும் இன்று நடக்க வேண்டியவற்றை சரிவர நடக்க விடாமல் தடுத்துவிடும் குழந்தையே. விழுதல் என்பது வேதனை. விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை. நேற்று நடந்ததை கடந்து செல். இன்று நடந்ததை கற்றுக்கொள். நாளை நடப்பதை எதிர்கொள். பல பேர் தங்களுடைய அறிவாளித்தனத்தை அடுத்தவரிடம் குற்றம் காண்பதில் மட்டும்தான் நிரூபிக்கின்றார்கள். அவர்கள் பேச்சையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாதே குழந்தையே. உனது இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. துணையாக உன் தந்தை நான் இருக்கின்றேன். மன்னிக்க முடியாத தவறுகளையும் யாரோ சரியென்று ஆதரிக்கத்தான் செய்கின்றார்கள். எல்லாம் ஆதாயத்தின் அளவை பொறுத்தது குழந்தையே. முயற்சியில் வரும் தவறுகள் பிழையில்லை. தவறு வருமோ என்று முயலாமல் இருப்பதே மிகப்பெரிய வாழ்க்கை பிழை. முதலில் கொடுத்த அன்பை கடைசி வரை மாறாமல் கொடுப்பவர்கள் நம் உறவல்ல, நம்முடைய உணர்வு. இந்த கோவிலுக்கு போனால் இது நடக்கும், அந்த கோவிலுக்கு போனால் அது நடக்கும் என்பதெல்லாம் ஒரு மாயை. நீ கருவில் இருக்கும் போது உன் கர்ம வினைகளை இறைவன் தீர்மானித்து விடுகின்றான். அதன்படித்தான் உன் வாழ்வு அமையும். ஆனால் என்னை நீ வணங்கினால், என் பாதத்தில் நீ சரணடைந்தால் உன் கர்ம வினைகளின் தீவிரத்தை குறைத்து உனக்கான நல்ல வழியை நான் காண்பிப்பேன் குழந்தையே. எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நாம் நம்புகின்ற இறைவன் என்னை காப்பார் என்ற நம்பிக்கையுடன் கடந்து செல். உன் நம்பிக்கை உன்னை நிச்சயமாக காக்கும். வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தான் மிகப்பெரிய சொத்து குழந்தையே. ஒருபோதும் இதை இழந்து விடாதே. இங்கு கை கொடுத்து தூக்கி விடுபவர்களை விட தூக்குவது போல் கீழே போட்டவர்களே அதிகம். சற்று மனிதர்களிடம் விழிப்புடன் இரு. பலவீனம் தெரியும்படி எல்லோரிடமும் பேசாதே. பலம் தெரிய வேண்டும் என்றால் யாரிடமும் அதிகம் பேசாதே. எல்லோரிடமும் இருக்கின்றது சமாளிப்பதற்கான சரியான போலி வார்த்தைகள். நீ தாமதமாக கற்றுக்கொண்டதை உன் குழந்தைக்கு ஆரம்பத்திலிருந்தே கற்றுக்கொடு. என் தங்கமே, யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும். பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்பவனை விட பெண்களுக்கு உணர்வுகள் உண்டு என்று புரிபவனே போதுமானவன். உன் பலவீனத்தை யாரிடமும் பகிரக்கூடாது. பலத்தை சீண்டி பார்க்கும் வீரர்களை விட பலவீனத்தை சீண்டி பார்க்கும் கோழைகள் தான் இங்கு அதிகமாக உள்ளனர் குழந்தையே. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். காலம் நீ பயந்தாலும் ஓடும், பணிந்தாலும் ஓடும். துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடி வரும். விளக்கம் சொல்லி உறவை தொடர்வதை விட
விலகி இருந்து உன்னை அறிந்து கொள்ள வைப்பது சிறந்தது குழந்தையே. எத்தனை சோதனை வந்தாலும் என்னை என் சாயப்பா கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனது தைரியமாக இருக்க வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் நிதானமாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். கலங்காமல் தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கை மாறுவதை கவனி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். நல்லதே நடக்கும் குழந்தையே. வாழ்க்கையில் செய்யக்கூடாத 2 விஷயங்களை சொல்கின்றேன் கேள். ஒன்று, வறுமை வந்தால் வாடக்கூடாது. மற்றொன்று, வசதி வந்தால் ஆடக்கூடாது. கவனமாக இரு குழந்தையே. என் ஆசியுடன் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் நாளாக இந்நாள் அமையும். உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை நினைத்துப் பார். நீ பிரச்சனைகளை சுலபமாக கடந்து வருவாய். நீ நன்றாக இருப்பாய் செல்லுமே. நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வாய். என் ஆசீர்வாதம் என்று உனக்கு உண்டு. கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல். உனக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார். பிறர் நம்மை தவறாகவோ அல்லது இழிவாகவோ பேசுகின்றார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதற்குரிய நேரத்தில் சரியாக கிடைக்கும் குழந்தையே. சிலரது வார்த்தைகள் நம்முடைய கண்களை கலங்கடித்தாலும் ஒரு சில உறவுகள் அதே கலங்கிய கண்களின் கண்ணீரை துடைக்கவும் இருக்கின்றார்கள் என்பதை நிதர்சனமான உண்மை. கொடுத்து பழகிவிட்டால் யாரையும் கெடுத்து வாழ மனம் வராது. எதையும் தேடி நீ போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும். சிகரம் கூட உன் முன் சிறியதாகத்தான் தோன்றும். உன் சிந்தனை உச்சத்தை தொடும்போது உன்னுடைய அத்தனை துன்பங்களையும் இப்போதே என்னுடைய திருவடியில் சமர்ப்பித்து விடு. இனி எல்லாம் சுகமே. அர்த்தமில்லாத ஒரு சில சண்டைகளால் தான் அர்த்தமுள்ள 1000 சந்தோஷங்கள் தொலைந்து போகின்றன. நல்லதே நடக்கும் என்று நம்பு. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். உண்மையை பேசு. கேட்பவர்களுக்கு இயன்றதை கொடு. இந்த 2 வழிகளாலும் ஒருவன் இறைவனின் சந்நிதியை அடையலாம். பிறர் செயல்களில் குறைகளை மட்டுமே காணாதே. மற்றவர்களின் குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பவன் தனக்குத்தானே குழிப்பறித்துக் கொள்கின்றான் என்று அர்த்தம். எவன் ஒருவன் பொறுமைசாலியாக இருக்கின்றானோ அவன் தான் நினைத்ததை கட்டாயமாக அடைவான். உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது குழந்தையே. உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும். நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் துணையிருப்பேன். தீமைக்கு ஒரு முடிவு உண்டு குழந்தையே. கலங்காமல் தைரியத்தோடு இரு. அப்பா, நான் செய்த தவறை நான் உணர்கின்றேன். தயவு செய்து என்னை இதிலிருந்து விடுவித்து எனது கர்மாக்களை அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் வந்திருக்கின்றாய் அல்லவா? அப்பா, நான் இருக்கின்றேன் குழந்தையே. கலங்காதே. உன் கர்ம வினைகளை எனக்கு தானமாக கொடுத்து விடு. இனி நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.